டாக்டர் டாக்டர் ஓடியாங்க டாக்டர் ஓடியாங்க டாக்டர், என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க டாக்டர். எம்மா எம்மா எதுக்குமா இப்படி கடந்து ஹாஸ்பிட்டல்ல கத்திக்கிட்டு இருக்க? டாக்டர் டாக்டர் சீக்கிரம் ஓடியாங்க டாக்டர், என் ஃப்ரெண்டு பாருங்க உயிருக்கு போராடிட்டாடாக்கா. எம்மா எம்மா பதட்டப்படாதீங்க, என்னாச்சுமா இவங்களுக்கு? பாருங்க டாக்டர், என் ஃப்ரெண்டை பாம்பு கடிச்சிருச்சு, விஷம் தலைக்கேறிடுச்சு என்னமோ தெரில, ஆளுன்னு உரதள்ளி போய் கிடக்கு, செத்துக்கித்து போவாளோ என்னமோ தெரில. இதுக்கு தான் அப்போவே சாலை எடுத்து பிடிச்சி இறுக்கி கழுத்து நெருக்கி நான் கட்டுறேன்னே, கேட்டால என்னைய கொள்ளாத நீட்டா, கடைசியில் இப்போ செத்து போவா போல தெரியுது. ஐயோ இவங்க கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு, இந்த டாக்டர் வந்து தான் பார்க்க முடியும். நான் நர்ஸு தாம்மா. நர்ஸ் மேடம் சீக்கிரமாக டாக்டரை வர சொல்லி சீக்கிரமாக பாருங்க, என் ஃப்ரெண்டை எப்படியாயினும் காப்பாத்துங்க. இவங்களை என்ன பாம்பு கடிச்சுன்னு ஏதாவது தெரியுமாமா? ஐயோ அதெல்லாம் தெரியாது மேடம், நான் அந்த பாம்பு கடித்த பாம்பை கையோட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. என் ஃப்ரெண்டை கடித்த உடனே அந்த பாம்பு விஷம் ஏறி செத்து போச்சுன்னு நினைக்கேன், முடிஞ்சால் காப்பாற்ற முடியுமான்னு தூக்கிட்டு வந்தேன், ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணலாம்னு. இந்த பாம்புக்கே இந்த நிலமன்னா என் ஃப்ரெண்டு நிலமை என்ன ஆகுறது? இவளை பார்த்துக்கிடுங்க மேடம், நான் பக்கத்து ரூமில் போய் இந்த பாம்பை அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த பாம்பு தான் மேடம் இவளை கடிச்சது, நான் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் இவளை பார்த்துக்கங்க, நான் வரேன் மேடம். ஏமா ஏமா நில்லுங்கம்மா, இது என்ன வெட்டினரி ஹாஸ்பிட்டலா பாம்பெல்லாம் அட்மிட் பண்றதுக்கு? என்ன இந்த பொம்பளை சொல்ல கேட்காம ஓடிடுச்சு? ஐயோ நர்ஸ் மேடம், நீங்க அவளெல்லாம் கண்டுக்கிடாதீங்க மேடம், அவ அப்படிதான் சரியான பைத்தியக்காரி, அவ என்னனையும் போயிட்டு போறா, தயவு செய்து என்னைய காப்பாத்துங்க மேடம், பாம்பு தான் அந்த கையில தான் கடிச்சுது. இருங்கம்மா இந்த டாக்டரை வர சொல்றேன், கொஞ்சம் கையை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கோங்க, பாம்பு விஷம் தலைக்கேறாம இருக்கிறதுக்கு. சரி மேடம். அடி பாவி பெரிய பொண்ணு, விஷம் தலைக்கேறாம இருக்கணும்னா பாம்பு கடிச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இறுக்கி கட்டுவாவ கண்டிருக்கு. இந்த பைத்தியக்காரி தலைக்கு ஏறப்படாதுன்னு கழுத்துல பிடிச்சி சாலை போட்டு இறுக்கி என்ன கொல்ல பார்த்துட்டா பைத்தியக்காரி. ஒருவேளை நான் செத்துக்கிட்டு போனேன்னா என் பிள்ளைலாம் அனாதையா நிற்கும். அவனுக்கு என்ன தொப்பியார நல்லா ஜம்முன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாமியாரி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கும், 100 பவுன் எடுத்து நல்லா ஜம்முன்னு இருப்பாரண்டம். லட்சி வந்துட்டீங்களா? அப்படிதான் நேராக வந்து ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 101 போட்டு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கேன், சீக்கிரம் வாங்க. இந்தா வந்துடுறேன் பெரிய பொண்ணு. சீக்கிரம் வாங்க வைக்க. என்ன அந்த டாக்டர் என்ன காணோம், சீக்கிரம் வந்துடுறேன்னாரு. என்னம்மா யாருக்குமா பார்க்கணும்? இந்த பாம்பை தான் டாக்டர் செக் பண்ணணும். ஐயோ பாம்பு! ஐயோ டாக்டர் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த பாம்பு என் ஃப்ரெண்டை கடிச்சிருச்சு, என் ஃப்ரெண்டை கடித்த உடனே இந்த பாம்புக்கு விஷம் ஏறிடுச்சோ என்னமோ தெரில, உடனே அது மயங்கி செத்து போய் கிடக்கு, ஏதாவது பிழைக்க வைக்க முடியுமான்னு பாருங்க டாக்டர். என்னம்மா சொல்றீங்க? ஐயோ டாக்டர் நான் தமிழில் தானே பேசுகிறேன், உங்களுக்கு புரியலையா? இந்த பாம்பு என் ஃப்ரெண்டை கடிச்சிருச்சு டாக்டர், அவளோட விஷம் இந்த பாம்புக்கு ஏறிடுச்சின்னு நினைக்கேன், உடனே செத்து போச்சு, மயங்கி கிடக்கு, செத்து போச்சா என்னன்னு தெரில, அதான் நீங்கள் பார்த்து சொல்லுவீன்னு கொண்டு வந்திருக்கேன். பெரிய பொண்ணு வாங்கலச்சு. உமாக்கு இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா? எங்க அவளை வேற எங்கேயும் ஐசியூல வச்சிருக்காவளோ? ஐயோ லட்சு, அவ அங்கனதான் அது பக்கத்து ரூம்ல ஸ்ட்ரக்சர்ல கிடந்தாள, பார்க்கலையா நீங்க அவளை? என்னது ஸ்ட்ரக்சர்ல கிடந்தாளா? அப்ப இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கா? நீங்க வந்து நின்னுகிட்டு இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனையா? டாக்டர்லாம் வந்து நிக்காரு. ஐயோ லட்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்தா உமாவை கடிச்ச பாம்பை தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், அதுக்கு எதுவும் விஷம் எதுவும் பரவி இருக்குமோன்னு. அட பியாதி எடுப்பா, பாம்பை கையோட கொண்டு வந்து பெட்டில போட்டு வச்சிருக்க, அவளை ஸ்ட்ரக்சர்ல வெளியே போட்டு வந்திருக்காளே. அம்மா இவங்களுக்கு ஏதோ மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காமா, பாம்பெல்லாம் பிடிச்சி கொண்டு பெட்டில் போட்டிருக்கு, இது என்ன ஆஸ்பத்திரியா இல்லை வெட்டினரி ஹாஸ்பிட்டலாமா? கண்டதெல்லாம் கொண்டு வந்து பெட்டில் போடியதுக்கு. ஐயோ டாக்டர், நீங்க எதுவும் குவாச்சிக்கிடாதீங்க டாக்டர், அவ கொஞ்சம் அப்படிதான். ஐயோ டாக்டர், பாம்பு கடிச்ச பேஷண்ட் பக்கத்து ரூம்ல இருக்காங்க, நீங்க அங்க வாங்க டாக்டர், அவங்க தான் டாக்டர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஐயோ அப்படியா? இந்த வாரம் இரு. ஏலா பெரிய பொண்ணு, என்ன லட்சு? அவளை பாம்பு கடிச்சிச்சுன்னா அவ பக்கத்துல இருந்து அவளை பார்க்காம பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இல்லக்கோ, இந்த பாம்பும் பாவ தானே, உமாளாவது பாம்பு கடிச்சதுக்கு அப்புறமா என் கூட பேசுனா, ஆனா இந்த பாம்பு உமாளை கடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே பேசல, அப்படியே மயங்கி விழுந்து செத்து போச்சு, அதான் அது உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணலான்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடியிருந்தேன். அட கடவுளே! ஆமா லட்சு, அப்ப இந்த பாம்புக்கு உமாவசம் எவ்வளவு தூரம் ஏறி இருக்குன்னு பாருங்க. அவ அங்க நொர தள்ளிட்டு நடக்காங்க, இங்க இந்த பாம்பை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா பைத்தியகாரி. லட்சுமி பயப்படாத, இது பச்சை பாம்பு தான், இது ஒன்றும் செய்யாது. உமா பயந்துருப்பாளா இருக்கும், அதான் அவ அப்படி பயந்து மயக்கம் போட்டிருப்பா, ஒன்றும் இல்லை சரியாயிரும்.
ஐயோ இல்லைண்ணே, அங்கே சொன்னாங்க டாக்டரே சீரியஸாக இருக்குன்னு. உமா பொழைக்க மாட்டான்னு தான் நினைக்கேன். பாம்பு வேற செத்து போச்சு பத்தியலா. நான் போய் மலர் வளையம் வாங்கிட்டு வந்துடுறேன் அவளுக்கு. அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லிடுங்க, ஊரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுங்க. பாடி இப்போ வரோம், சீக்கிரமாக குழியெல்லாம் தோண்ட சொல்லுங்க, எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கண்ணே. அவளுக்கு நல்லபடியாக அடக்கம் பண்ணணும்ல. அட என்னம்மா நீ, பச்சை பாம்பு தான் கிடைச்சிருக்கு, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு நம்ம இந்த பாம்பை கழுத்து இழுத்து அநேகமாக நெரிச்சு கொண்டு விட்டான்னு நினைக்கவா, அதனால தான் இது செத்து போயிருக்கு. அட ஆமா தண்டபணி என்னே, அவள் கோழிகாலுன்னு நினச்சி அது ஓடதுக்கு நெளிச்சிட்டு அடக்குன்னு நினச்சி என்னையை பார்த்துக்கிட்டே இறுக்கி பிடிச்சிவிட்டா. அதில் தான் அப்போ அது கடிச்சிட்டு செத்து போச்சு போல இருக்கு. ஓ, கோழி பிடிக்க போய் தான் பாம்பை பிடிச்சிட்டு வந்து பாம்பிட்ட கடி வாங்கிட்டு வந்து கிடக்கால. ஆமாம் லட்சு, எங்கள் மாமியார் கருவாட்டு கறி வைக்க சொல்லிச்சா. கருவாடு இருந்தால் தானே கருவாட்டு கறி வைக்க சொல்லுவேன், இல்லைன்னா சும்மா கிடப்படலன்னு சொல்லிட்டு கருவாட்டை எடுத்துக்கொண்டு பூனைக்கு போட்டுட்டு நான் சும்மாவில் வேடிக்கை பார்த்துட்டு நின்னேன். அப்போ தான் உமா கோழியை துரத்திட்டு ஓடுனா. அந்தளவு சேவலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிக்க போனாலா. அப்போ பார்த்து நான் கூப்பிட்டுட்டேன். அப்போ இடக்குள்ள இந்த பாம்பு வந்துருச்சு. அவள் கோழிகாலுன்னு நினச்சி பாம்பை தூக்கிட்டா. அதான் அது ஓட போது நினச்சி அதை இறுக்கி பிடிச்சாலா. அப்போ இந்த பாம்பை நெரிச்சிப்பிட்டா போல இருக்குது. அதெல்லாம் அதுக்கு அடிச்சிட்டு அவளை இப்போ போட்டு வச்சிருக்கு. அட கடவுளே, உங்களோடலாம் என்னத்தை சொல்லன்னு தெரியல. வந்து தொழலா, அவளை போய் பார்ப்போம் இருக்காளா செத்தாளான்னு. எங்க நீங்க அந்த பாம்பை கொண்டு போய் எங்க ஆஸ்பத்திரியில இருந்து கொஞ்சம் தூரமா எங்கனாத்துக்கு போட்டு வாங்க குப்பையில. நாங்க போய் அவளை பார்க்கோம். நான் வேற என்னமோ எதன்னு பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைகளெல்லாம் வீட்டுல போட்டுட்டு வந்திருக்கேன். எங்க கொண்டு போய் தூக்கி தூர போட்டு வாங்க, நீங்க அதை வேற பார்வையிட்டுக்கிட்டு இருக்கீல்ல. சரி லட்சுமி. லட்சு செல்வாண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? நான் எதுவும் சொல்லல, அங்க ஊருக்குள்ள சொல்லிருப்பாவல்ல. எப்படி எங்க மாமியாருக்கு விஷயத்த சொல்லிருப்பாவ, எப்படி செல்வனுக்கு விஷயம் போயிருக்கோம். அவன் வருவான், நீ வா. சரிக்கோ. ஐயையோ, என் மாமியார் வேற என்னையே தேடுமே, கருவாட்டு கறி வைக்க போறவா எந்த அளவு போய் தொலைஞ்சான்னு. சரி, அது ஏதாவது பண்ணிட்டு போகுது, நம்ம அப்புறமா போய் பார்த்துக்கிடுவோம் அதை. ஐயோ, இந்த சொட்ட மண்ட டாக்டரா இவன் ஒழுங்கா பாப்பானான்னு தெரியலையே. ஏற்கனவே இவன் இழுத்து வச்சியே சுத்த விட்டவன். என்னமாச்சு உங்களுக்கு? ஐயோ டாக்டர், உங்ககிட்ட இந்த நர்ஸ் மேடம் சொல்லலையா, பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர் கையில. அதனாலதான் கை அப்படியே பிடிச்சே வச்சிருக்கேன். கையெல்லாம் உழையுது, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். என்ன பாம்புன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? இந்த என் ஃப்ரெண்டு பக்கத்து ரூம்ல அட்மிட் பண்ணிருப்பா, போய் பார்த்துட்டு வாங்க டாக்டர். அந்த பாம்பை என்ன பாம்பு ஏது பாம்புன்னு எனக்கு அதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது. எனக்கு வேற மயக்கமா வருது, தலைலாம் கிருகிருன்னு சுத்திக்கிட்டு வருது. செத்துக்கிட்டு போவேன்னு என்னமோ தெரில. ஒரே ஒரு தடவை என் பிள்ளையும் புருஷனையும் பார்க்க ஆசையா இருக்கு. முடிஞ்சா கூட்டிட்டு வர சொல்லுங்க டாக்டர் யாரையாவது. எம்மா பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஊசி மட்டும் நான் போட்டு விடுறேன், எல்லாம் சரியாயிரும். அந்த பாம்பு பச்சை பாம்பு தாம்மா, அது தண்ணி பாம்பு மாதிரி தான், ஒன்றும் செய்யாது, அதோட விஷம்லாம். நீங்கள் கொஞ்சம் பயந்து உங்கள் வாயிலிருந்து நீங்கள் நுர தள்ளிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கேன். பேஸ்ட் கிஸ்ட்டு முழுங்கிட்டீங்களா என்னமோ தெரில. ஐயோ டாக்டர், அப்ப எனக்கு ஒண்ணும் இல்லையா? என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப பதறி போனா, அவளை கூப்பிட்டு சொல்லுங்க டாக்டர், எனக்கு அப்போ ஒன்றும் இல்லைன்னு. அவங்க அப்போவே உங்களுக்கு மலர் வளையம் வாங்க போயிட்டாங்கம்மா. அங்கே குழியெல்லாம் தோண்ட சொல்லியாச்சு. உங்களை அடக்கம் பண்ணியதுக்கு தேவையான வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டோட ஏற்பாடு தான். அட இளவெடுத்த பெரிய பொண்ணு, என்னைய சமாதி பண்ணியதுல என் மாமியாரை விட நீ தானா முத ஆளா இருந்திருக்க. நோஸ், அவங்களுக்கு பாம்பு கடிச்ச இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க, நான் அந்த வாரேன். ஓகே டாக்டர். அவங்கள பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, இப்படிலாம் வச்சிருக்காதீங்க, நான் அந்த வாரேன். ஓகே டாக்டர். நீங்கள் கொஞ்சம் இப்படியே படுத்துருங்க மேடம், நான் உங்களுக்கு பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி மேடம். அட என்னலா உமாட என்னம்மா அனாத பணங்கணக்கா இப்படி போட்டு வச்சிருக்கு. அட லட்சு, நீங்களும்மா அவளை எங்கக்க பெரிய பொண்ணு மேலதாளம் சங்கூதியவன் எல்லாருக்கும் சொல்ல வேட்டாளா வெட்டியானுக்கலாம். அட இல்லடா, இங்கதான் இருக்கா. அட என்னவுமா, டாக்டர் என்ன சொன்னாரு? போல தூராங்க, என் மூஞ்சில முழிக்காத. என்ன உமா இப்படி சொல்லிட்ட? நான் செத்து போவேனே முடிவு பண்ணிட்டல நீ. இல்லை, பாம்பு தான் செத்து போச்சு, அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சும்மா முணுக்காத, தூர போல. ஆமா, டாக்டர் வந்து பார்த்தாரா இல்லையா உன்னைய? இங்க தானே பார்க்க வந்தாரு டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படிய மாதிரி. பச்சை பாம்பு தான், தண்ணி பாம்பு தான், ஒன்றும் இல்லை. ரூம்ல கொண்டு போடுங்க, நான் தான் வாரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஏதோ சோறு தின்னுக்கிட்டு இருந்தாரு என்னமோ தெரியல, திங்கும்போது கூட்டுட்டு என்னமோ தெரியல. அது நர்சு பிள்ளை அதெல்லாம் மீதி வச்சு சோறை தின்னுட்டு வரேன்னு பேர்பாரா இருக்கும்னு நினைக்கேன். பெட்டில் கொண்டு போடுவாவ, அதுக்கப்புறம் தான் ஊசி கீசி ஏதாவது போட்டு காப்பாற்றுவாவன்னு நினைக்கேன். ஒன்றும் பண்ணாதான் அந்த பாம்பு கடிச்சா. ஆமாம், தண்டை பண்ணி என்னன்னா அப்படி தான் சொன்னாவ. நான் கூட என்னமோ நினச்சேன் பாம்பு தான் உன் விஷயம் ஏறி செத்து போச்சுன்னு. கடைசியில் நீ பாம்பு கழுத்து நெரிச்சு கொண்டு விட்டுருக்க. உன்னைய கொலை கேஸில் தான் கொண்டு உள்ளே போடணும். ஏம்மா மெதுவாக எந்திங்கம்மா, அங்கே பெட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு, அங்கே வந்து பாருங்க.
பெரிய பொண்ணு ஒரு கை நீ தூக்கல, அந்த நர்ஸ் பிள்ளை நீ தூக்கி கிடாது. நீ தானே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடியிருந்தா, தூக்கி கொண்டு நீ கொஞ்சம் பெட்டில் போடா. எந்திரிச்சு நடலா குந்தாணி, அது பச்சை பாம்பு தானே, ஒன்றும் பண்ணாதான். எந்திரிச்சு நட. பியாதி எடுப்பா, கொஞ்சம் தூக்குவான பார்த்தா தூக்க மாட்டேங்காளே. நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து கிடக்கும், நம்மள யாராவது இப்படி பாப்பாவளா தூக்கி வச்சு அழகா பாப்பாவுன்னு பார்த்தா பார்க்க மாட்டேங்காளே. வா வா மெதுவா எந்திரிவுமா. அவங்கள பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. ஆ சரிம்மா. எந்திரிச்சு தொலை குந்தாணி. திருட்டு கோழியா கேட்குது, திருட்டு கோழி. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நமக்கு இதை வெளியே சொல்லவும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. என்னைய மெதுவா இறக்கி விடுங்க. நம்ம எப்பயும் கோழியை சேர்ந்து தானே திருடுவோம். அது எதுக்கு நீ என்னையை மட்டும் விட்டுட்டு தனியாக போய் திருட போன? அதுதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. தப்பு தாளா, எல்லாம் என் தப்பு தான். தெரியாம திருட போனது என் தப்பு தான். நல்ல வேலை ரமணி, 4 பாத்திரம் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுட்டு வந்தேன். அதனால நமக்கு கொஞ்சம் மதிய சாப்பாடு செய்ய முடிஞ்சுது. இல்லாட்டினா இவன் எப்போ சந்தோஷ பாத்திர பண்டத்தெல்லாம் அனுப்பி விடுவான், எப்போ நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் வாயை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆமாக்கா, அது சரிதான். என்ன தாரியா, நான் வெட்டுறேன். இல்லை ரமணி, பரவாயில்ல இருக்கட்டும், நானே வெட்டுறேன். இந்த பருப்பு வந்துட்டு கிடக்கலாம், இனிமேல் இந்த காயெல்லாம் வெட்டி உள்ளே போட்டு ஒன்றா சேர்த்து போட்டு பருப்பு சோறு செஞ்சு சாப்பிட்ருவோண்ணே. சரிக்கா. இப்போ சாமானெல்லாம் சந்தோஷம் ஏற்றி விட்டுட்டானம்மா. ஆமாம், இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஃபோன் அடித்தான், எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன்னு. ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாரேன்னு தான் சொன்னான். வேற இறக்குறதுக்கு இங்கே ஆள் இருக்கா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இறக்குறதுக்கு இந்த சரணு சஞ்சயெல்லாம் கிடக்காமல, அவனும் பார்த்துக்கிடுவானுவேன். அப்படியே நமக்கு தேவைப்பட்ட வேணா தம்பிக்கு தண்டை பண்ணிக்கு போன பண்ணி வர சொல்லுவோம். சரி வாரேங்கம்ல, வரட்டும். காலையில் வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு போனான். வேற உங்கள் வீட்டுக்காரர் ஏதோ அனுப்பி விட்டாரே என்னமோ தெரில, வாரேன்னு இருக்கான். வேற வீட்டுக்கும் வழி சொல்லணும்ல அந்த ஆளுக்கு, வண்டிக்காருக்கு. அதனால வருவான்னு நினைக்கேன். இன்னும் எல்லா பொருளையும் இறக்கி எடுத்து வைக்க வரைக்கும் இருக்கும்னு தான் நினைக்கேன். இல்லாட்டி போனாலும் போயிடுவான். சரி வரட்டும், வந்ததும் பார்த்துக்கிடுவோம். சரி ரமணி. எதுக்கும் வேணா தண்டை பண்ணிக்கு மட்டும் ஒரு போனை பண்ணி பாக்கியா? தோட்டத்துக்கு போயிட்டு போனாலும் போயிருப்பான்னு நினைக்கிறேன் தம்பி. வந்தான்னா அவனை கொஞ்சம் இந்த பொருளை மட்டும் இறக்கி எடுத்து வைக்கிறதுக்கு கூப்பிடுவோம். சரி, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ அப்போ பாரு சமையல் வேலையை. இங்கே உள்ள டவரே கிடைக்க மாட்டேங்க, நான் வெளியே போய் பேசுகிறேன். சரி ரமணி. என்ன மாப்பிள்ள சோகமா இருக்க? இல்ல சஞ்சய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே மாப்பிள்ள, எப்பயும் நீ இப்படி இருக்க மாட்டீங்க. இவ்வளவு நேரத்துக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்பயே லட்சுமி பெரியமா வீட்டுக்கு போயிருப்ப, அங்க சந்தியா சோனி எல்லாம் பாக்கணும்னு. இன்னைக்கு என்ன ஒண்ணும் சொல்லாம இங்க உட்கார்ந்து இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஓ, உங்க அம்மா அங்க இருக்கவனு பயந்து போய் உட்கார்ந்துருக்கியோ? இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் சரியில்லை. என்னாலதான் எல்லா பிரச்சனையுமோன்னு தோணுது, அதனாலதான் அப்படி இருக்கு. சரண்யா பத்தி யோசிக்கிறியா? அதெல்லாம் போட்டு ரொம்ப யோசிக்காத. அவ சின்ன பிள்ளை தானே, புரிஞ்சுப்பா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவளே சரியாயிருவா. அதனால நீ ரொம்ப போட்டு அதெல்லாம் யோசிக்காத. நான் அவகிட்ட எல்லாம் பேசிட்டேன். என்ன சொல்ற சஞ்சய்? நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டியா அவகிட்ட? சேச்சா இல்ல, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான். நீ ரொம்ப போட்டு இதெல்லாம் யோசிக்காத. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ மூவ் ஆன் பண்ணுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்ல. நேற்று நான் கோவமா பேசினதுல இருந்து சரண்யாட்டு நான் அதுக்கப்புறம் பேசலாம்னு நினைச்சா கூட அவ நான் வந்தாலே ஓரமா அப்படி போயிடுறா. அதனால எனக்கு அவகிட்ட எப்படி அவளை ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ எப்பயும் போல பேசு, அதெல்லாம் அவ பேசுவா. சரி சஞ்சய். இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா, எனக்கும் பிடிச்சிருக்கு. அங்க என்ன பண்றீங்க? அதுல கிடக்க தண்ணி என்ன தண்ணினே தெரியல, அதுக்குள்ள கொண்டு காலை விட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல தண்ணி தான். ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கோம், வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க 2 பேரும். ஒன்னும் தேவையில்ல, நான் உள்ள போறேன். சரண்யா நில்லு. இல்ல சஞ்சனா, நான் உள்ள போறேன். ஆண்டி என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்னு. எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? என்னம்மா நீ எங்க போன கைமா சுத்திக்கிட்டு இருக்க? உங்க மாமனுக்கு தான் போன பண்ணலான்னு போன் எடுத்தேன். அதான் அவங்க டவர் கிடைக்கல, அதான் இங்க வந்து பேசலாமேன்னு வந்தேன். சரணே, சந்தோஷனா பொருளெல்லாம் ஏற்றி விட்டு இப்போ கொண்டு வருவானா? அவன் வந்துட்டு இருப்பானா இல்லை போயிடுவானான்னு தெரியல பொருள் இறக்க வரைக்கும். அதனால நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் இறக்கிறீங்களா அடை பொருளெல்லாம்? இந்த இப்போ மாமனுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். அவனையும் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு நடந்தா இந்த வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு வா, கொஞ்சம் இந்த பொருள் இறக்கிதான்னு கேட்க போறேன். அவன் அப்படியே வர முடியாதுன்னு பொண்டாட்டிக்கு பயந்து வரலன்னு சொன்னான்னு வையே. நீங்கள் கொஞ்சம் சாமுக்கு ஃபோன் அடிச்சு அவனை கொஞ்சம் வர சொல்லுங்கடே, கொஞ்சம் பொருளெல்லாம் இறக்குவோம்லாம் வேணா. சரிம்மா. ஏன் ஃபோனுக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது? உங்களுக்குலாம் டவர் கிடைக்குதா? இந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் அந்த பக்கமா போ, அங்கே கொஞ்சம் நல்லா டவர் கிடைக்கி. ஆமாம், எங்கே கிடைக்கும் அங்கே பார்த்து தான் போய் பேசணும். சரண்யா எங்க போற? நில்லு, வா. அங்க வந்து வெளியே காத்தோட்டமா உட்காரு. உள்ள இன்னும் ஃபேன் கூட மாட்டல, உள்ள வெக்கையா இருக்கு. ஆமா சரண்யா, இங்க வா, வந்து உட்காரு உங்க அண்ணா பக்கத்துல. அப்ப கூட நான் எங்க அண்ணன் பக்கத்துல தான் உட்காரணும், உங்க பக்கத்துல உட்கார கூடாது என்ன? இல்ல, அந்த பக்கம் தான் இடம் இருந்தது, அதனால சொன்னேன். நான் எங்கேயும் உட்காரல, நான் உள்ள போறேன். எப்ப லூசு சரண்யா, இங்க வாவே. நீ வேணா அங்க இரு சஞ்சனா, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். இவ ஒரு பைத்தியக்காரி, என்ன சொன்னாலும் கேட்காண்டா. ஐயா நான் தான். எங்க இருக்க நீ? தோட்டத்திலேயே இருக்க? இந்தா இப்பதான் சந்தோஷம் வண்டியில் பொருளெல்லாம் ஏற்றி விட்டுட்டு வரான் போல இருக்கு. வந்துட்டு அவன் கடைக்கு போனாலும் போயிடுவானா. அதான் சரி பொருள் இறக்க உடனே வந்து கூப்பிடலாமான்னு பார்த்தேன். முடிஞ்சா வா, இல்லைன்னா உன் பொண்டாட்டி சத்தம் போடுவான்னா வேணா பார்த்துக்க, நான் என் பிள்ளைகளை வச்சு இறக்கியேன். ஏக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே இப்போ ஆஸ்பத்திரியில் நிற்க பத்துக்க. என் பொண்டாட்டிலாம் ஒன்றும் சொல்ல முடியா. லட்சுமி காலையில் அங்கே வந்ததுக்கு ஒன்றுமே சொல்லலை, அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆஸ்பத்திரியில் இருக்கியா? என்னாச்சு? ஏதோ உடம்பு கிடம்பு முடியலையா?
இல்லை இல்லை, உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை. லட்சுமி கூட்டாளி ஒருத்தி உமான்னு ஒருத்தி இருப்பாள்ல, அவளுக்கு தான் பாம்பு கடிச்சு போட்டுச்சுன்னாவ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி இருக்காவன்னாவளா. அந்தளவு லட்சுமி பதறி அடிச்சுக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும்னா அந்தளவு இங்கே பார்க்க வந்தோம். ஐயே, யாருக்கும் பாம்பு கடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடியாவன்னாவ அதப்பா அவளுக்கு தானா? அவ ஃப்ரெண்டா? இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நல்லா தான் இருக்கா. என்ன பாம்பா? அது ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண தண்ணி பாம்பா, சரவமே தண்ணி பாம்பு தானே, பச்சை பாம்பு மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இப்போது ட்ரீட்மெண்ட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவாவ. வந்துடுவோம். நான் வாரேன், பொருள் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாம்ல சந்தோஷ். நான் வந்து இறக்கிறதுக்கு வாரேன். சரி தம்பி, சரி அப்போ நான் வைக்கட்டுமா? சரிக்கா. மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? எதுவும் அண்ணன் வாங்கிட்டு வந்துடட்டுமா உடம்புடியிலேருந்தே? இல்லையா, வேண்டாம். அக்கா காலையிலே வரும்போது 2-3 சாமான் பாத்திரம்லாம் கொண்டு வந்திருக்கா. பால் காய்க்கும் போது ஒரு 4-5 பாத்திரம் தேவைப்படலாம். அது கூட 2-3 பானை எடுத்து போட்டு வச்சிருப்பா போல இருக்கு. அதில் ஒரு பானையில் பருப்பு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. நான் வரும்போது இவன் சரணா வீட்டில் கடக்க காய்க்கு கடந்து எல்லாத்தையும் பறக்கிட்டு வந்தேன். எல்லாம் சாப்பாடு எடுத்து வாங்கிட்டு வரும்போது கொண்டு வந்திருந்தான். அதை போட்டு தான் பருப்பு சோறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அப்போ சாப்பாடு வேண்டாமோ? வேண்டாயா, வேண்டாம். நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிறியா மதியத்துக்கு? சரிக்கா. அப்போ நான் வைக்கட்டுமா? சரியா. ஆமா ஆமா சரசு, ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன். இந்தா இப்ப நல்லா தான் கிடக்கா. ஒரு ஊசி போட்டுட்டு போயிருக்காரு டாக்டர். ஒண்ணும் இல்ல, ஒரு அரை மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு இருக்காரு. இன்னும் உமா வீட்டுக்காரன் யாரும் வரல. அதான் வீட்டாள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்ல. அதான் பார்த்தேன், நான் வீட்டுக்காரன் வருவானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் வந்துகிட்டு இருக்கேன் நான் போல இருக்கு. சரின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்பதாக்க விஷயம் தெரியும். விஷயம் தெரிஞ்சுதான் சரி உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு பேசலான்னு வந்தா பிள்ளைகளும் சொல்லியாலுவே நீங்கள் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டியேன்னு. அதான் சரி உமா எப்படி இருக்கா என்னன்னு உங்களுக்கு ஒரு போன் அடிச்சு கேட்போமே நினைச்சுக்கிட்டு போட்டேன். சரிக்கா, அப்ப பார்த்து வாங்க. நல்லா இருக்கல்ல உமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா ஆமா சரசு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தா நல்லா தான் கிடக்கா. பியாதி எடுப்பா எதுக்கு போய் பாம்பை பிடிச்சாலும் தெரியல. பாம்பு கறி வச்சுதுங்களான்னு நினைச்சிருப்பாளோ என்னமோ. சரிக்கா, எல்லாம் நேரில் பேசிக்கிடுவோம். சரி அப்ப நான் வைக்கேன். சரி சரசு, இந்தா உமா வீட்டுக்காரனும் வந்துட்டா. இனிமே பார்த்து கிளம்பி வாரோம். சரிக்கா. எப்ப சின்ன பொண்ணு இந்த பாட்டுக்கு ஆடுவோமா? மச்சாமி வீச்சருவா மச்சினியெல்லாம் ஏங்கிடுவா, மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனேன் பம்பரமா. அந்த பாட்டுக்கு ஆடுவோமா? அட சோனி, நல்லா பாடுறீங்க நீ. அட நீங்க வேற சித்தி சும்மா இருங்க. சரி சரி, நீங்க ஆடுங்க ஆடுங்க. எல்லாம் பூ மாதிரி வாரியா இருக்கியா? நாங்க இருக்கேம்மா, கொஞ்சம் கழிச்சு வாரேன் வீட்டுக்கு. சரி, என்னமோ பண்ணுங்க. நான் வாரேன். கொஞ்சம் வீட்டுல படுத்து எந்திக்க போறேன்ப்பா, தலை வலிக்குது எனக்கு. எப்ப சின்ன பொண்ணு வாரியா எப்படி? எப்போ சோனி, இந்த பாட்டுக்கு நம்ம ட்ரெயினில் வச்சு ஆடணும், ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப ஆடணுமா வேண்டாமா? எப்ப இங்க தெருவில் வச்சு ஆட போறியதுக்கு? ஆமா, அங்க யார் இருக்கா? நம்ம மட்டும் தானே இருக்கோம். தெருவில் வச்சு ஆடுனது அம்மைக்கு தெரிஞ்சுது. அம்மா காலை முறிச்சு வீட்டில் போட்டுருவா, பார்த்துக்க. அம்மா இங்கேயா இருக்கா? அம்மைக்கு தெரியவா போகுது? அம்மா இங்கே இல்லை. ஆனால் யாராவது பார்த்துட்டு உங்கள் பொண்ணு இப்படி ரோட்டில் தெருவில் நின்று ஆடிச்சின்னு போய் சொன்னாவன் வையி, அதுக்கப்புறம் அம்மா அவ்வளோதான் காலை முறிச்சு கடையில் போட்டுருவா. அவ்வளோதான், பார்த்துக்க சொல்லிட்டேன். அட, நாங்க விநாயகர் சதுர்த்திக்கே ஃபங்க்ஷன் வச்சு அதுல டான்ஸ் ஆடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் சின்ன பொண்ணும். நீ என்னன்னா இதுக்கே இப்படி சொல்ற? அதுக்கு தான் இப்ப சின்ன பொண்ணு நானும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதான் என்ன பாட்டுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த பாட்டை சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அம்மாக்கிட்ட அடி வாங்கி செத்துறாத, பார்த்துக்க. அதெல்லாம் அம்மையை நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். பெரிய பொண்ணத்தெல்லாம் இருக்காவல்ல, பார்த்துக்கிடுவாவ. ஏதோ சோனி ஆடுறத பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கும். ஆனா எனக்கு தான் ஆடவே வராது. எப்ப பூமாரி, ஆடுறதெல்லாம் என்ன கஷ்டமா? ஈஸி தான். சும்மா கையை காலை அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நளினமா ஆட்டுனா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதான் டான்ஸு. அதுவும் நம்ம ஆடுறது தான் டான்ஸு. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஐயோ வேண்டாப்பா, எனக்கெல்லாம் ஆட வராது. நான் சும்மா சொன்னேன். ஆனா எனக்கு ஆட ஆசையா தான் இருக்கும். அதான் வாங்கம்ல, நீ சொன்னா கேட்க மாட்டா. வா, உனக்கு நான் சொல்லித்தரேன். வேண்டாம் வேண்டாம் சொல்லி, எனக்கு பயமா இருக்கு. அட வாங்கம்ல. ஐயோ செத்த இன்னைக்கு. உனக்கு தான் டான்ஸ் சொல்லித்தரேன் நான் இருக்கம்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? வா வா, நம்ம 2 பேரும் ஆடுவோம். இவ சோனி வேண்டாம், எனக்கு கூச்சமா இருக்கு. ஏக்கா என்னாச்சுக்கா இவளுக்கு? எப்ப நீ இப்பதான் வாரியா? ஆமாக்கா, எனக்கு இப்பதான் விஷயம் தெரியும். தெரிஞ்சதான் ஆபீஸ்ல லீவு போட்டுட்டு ஓடியாரேன். என்னக்கா ஆச்சு இவளுக்கு? எப்படி இவ்வளவு பாம்பு கடிச்சது? இப்ப என்ன சொன்னாவ டாக்டரு? இங்க எதுவும் சரியில்லைன்னா வேணா ஏதாவது நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் ஏதாவது வேணா போய் பாப்போமாக்கா? அட செல்வண்ணே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா. என்னம்மா பெரிய பொண்ணு சொல்ற? ஒன்னும் பிரச்சனை இல்லையாம்மா? விஷத்தெல்லாம் எடுத்துட்டாவளா? எப்பா தம்பி, நீ பயப்படுற அளவுக்கு விஷப்பாம்புல ஒன்றும் கடிக்கல. உன் பொண்டாட்டிய இந்த பச்சை பாம்பு தான் கடிச்சிருக்கு. செடி வெளில கிடக்கும்ல அந்த பாம்பு. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டான்ட்டவ டாக்டர். அப்படியாக்கா? நான் கூட பதறி போயிட்டேன் பாம்பு கடிச்சிட்டு இருந்ததும்.
அட என் புருஷனுக்கு என் மேல என்ன பாசம் இருந்திருக்கு. நான் கூட இவரை தப்பா நினைச்சிட்டேன்னா கொஞ்ச நேரத்துல. இன்னொரு அரை மணி நேரத்துல உன் பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், பயப்படாத என்ன. அட செல்வம் வந்துட்டியாப்பா? ஆமாண்ணே, இப்பதான் வந்தேன். சரிப்பா சரிப்பா, உன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்க. சரிண்ணே. சரி லட்சுமி, நம்ம போவோமா வீட்டுக்கு? போவோம், இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? அதான் என்ன அரை மணி நேரத்துல இவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கல்ல, சேர்ந்தாப்புலே போயிருவோம் இனிமே. இல்லை லட்சுமி, எனக்கு வேலை கிடக்கு. நீ வந்தன உடனே வீட்டில் விட்டுட்டு போயிடுவோம்ல. எங்க தோட்டத்துக்கா போறீங்க? இனிமே இனிமே தோட்டத்துக்கு போக வேண்டாம், இனிமே வீட்டுல கடங்க, பாத்துக்கிடலாம். அப்புறம் நாளைக்கு தான் இனிமே காலையிலே போவியல்ல, அப்புறம் என்ன? அட லட்சுமி, நான் இப்போ தோட்டத்துக்கு போகல. அங்கே எங்கள் அக்கா வீடு ஷிஃப்ட் பண்ணுறாள்ல, பொருள் கிருளெல்லாம் இறக்க வேண்டியது, ஏற்ற வேண்டியது, இறக்க வேண்டியது, அங்கே ஷிஃப்ட் பண்ண வேண்டிய வேலைலாம் கிடக்கு போல இருக்கு. அதான் அக்கா போனை போட்டு வர முடிஞ்சா கொஞ்சம் வாயான்னா, அதான் நான் அங்கே போகலான்னு பார்க்கேன். அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். அதானே பார்த்தேன், இன்னும் அங்க பொருள் அரேஞ்ச் பண்ணதுக்கு போறேன்னு சொல்லலையேன்னு பார்த்தேன். சொல்லிட்டியாரா? உங்க அக்கா வீட்டுக்காரு அக்கா பிள்ளைல அவளும் கிடக்குல்ல, அவியல்வ செய்ய வேண்டியதானே. மொபைலும் கடைக்கு போயிருவாவ, அவிய அக்கா வீட்டுக்காரன் கடையில போய் உட்கார்ந்து சம்பாதிப்பாரு. இவரு தோட்டத்து வேலையை செய்யாம இவரு போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. என்னமோ வேலைக்காரங்கனங்க. எதுக்கு நீர் அங்க போனீங்க? அட லட்சுமி, ஒரு ஒத்தாசைக்கு கூட பிறந்தவன் போகக்கூடாதுன்னா இருக்கு. இங்க ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, ஆளுதான் அவ்வளவு பேர் கிடக்காவல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு நீருங்க? ஒவ்வொரு விட்டு பொருளெல்லாம் அவியதான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காவல, எல்லாம் நாங்களோ தானே செய்யறோம். நீர் இல்லைனாலும் நாங்களோ பொம்பளை அளவு தானே முன்னுவரம் செஞ்சுட்டு கிடக்க வீட்டுல பிள்ளைல நாங்களும் அங்கதான் அவியதான் வாராவல வீட்டுல எல்லாம் செய்யறதுக்கு. லட்சுமி, சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத பார்த்துக்க எல்லாத்துக்கும். நீ இப்போ வாரதா இருந்தா வா என் கூட, இல்லைன்னா நீ எப்போ வருவியே வா, நான் போறேன். இப்போ என் கூட வர போறியா இல்லையா? லட்சுமி அக்கா, நீங்க போங்கக்கா. இந்த எங்க வீட்டுக்காரர் வந்துட்டார்ல, இனிமே நான் அவர் கூட பார்த்து வரேன். இன்னும் அரை மணி நேரத்துல தான் போலான்னு சொல்லியிருக்காவல்ல, நான் பார்த்து வரேன். நீங்க போங்க உங்க வீட்டுக்காரர் கூட. ஆமாக்கா, அதான் அண்ணே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாவல்ல, என்ன போயிட்டு வாங்கக்கா. நான் இனிமே உங்களை பாத்துக்கிடுறேன். அதுக்கு இல்ல தம்பி, இவரு சும்மா மினிக்கிட்டு அலையாரு. இவரு போறதா இருந்தா போட்டோம், நான் பாத்துக்கிட்டேன். எனக்கு என்ன வரையா தெரியாது, வீட்டுக்கு வழியா தெரியாது. இவரு என்ன நீ அக்கா வீட்டுக்கு போயிட்டு எப்படி வீட்டுக்கு வராருன்னு நானும் பார்க்க தானே போறேன். இதோட நீரு வீட்டுக்கு வராம அப்படியே உங்க அக்கா வீட்டுல இருந்துக்கிடும். இப்ப என்னைய விட்டுட்டு போறதா இருந்தா. ஓ, உனக்கு அவ்வளோ திமிரு ஆகி போச்சு என்ன? சரி, நான் இருந்துக்கிடியே, நீ என்னனையும் வா, நான் போறேன். தம்பி போட்ட விடுங்க, எங்க போயிட போறாரு? போயிட்டு வீட்டுக்கு தான் வருவாரு, அப்ப பாத்துக்கிட்டீங்க. நீங்க தண்டை பண்ணி என்ன கூட போங்க, நாங்க தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோமே. அப்புறம் எதுக்கு போட்டுட்டு நீங்க அவர்கிட்ட சண்டை போட்டு அடக்கிய? ஐயா, நான் இப்ப அதுக்கு சண்டை போடல, உன்னாலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரு அங்க அக்கா வீட்டுக்கு போய் பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு நிக்காரு. அங்க வேலைக்காரங்க கிடங்கா வேலை செஞ்சுக்கிட்டு அடக்கலான்னு, அதுக்குதான் போறேன்னு இப்ப கிளாச்சிக்கிட்டு போறாரு, வேற ஒன்றும் இல்லை. அங்க என்ன வீட்டுல வந்து இருந்து கரெக்டாவா போறாரு? எந்தளையும் போட்டேன்னு அப்புறம் பாத்துக்கிட்டேன் அவரை. நம்ம உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண அப்புறம் சேர்ந்து போவோம். சரிக்கோ. எங்க உங்க அம்மாவாங்க சொன்னாவ நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன்னு? இல்ல, பாடகட்டியவன் போன் பண்ணான். என்னது, பாடகட்டியவன் போன் பண்ணானா? ஆமா, பாடகட்டியவன் ஓலை விட்ட போறேன், எப்போ எத்தனை மணிக்கு போல கொண்டு வரணும், என்ன அது எத்தனை மணிக்கு பாடி இருப்பீன்னு கேட்டான். அதான் என்ன இப்படி கேட்கன்னு அப்பதான் விஷயத்த சொன்னான். உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி பாடகிட்ட சொன்னாவேன்னு. அதனாலதான் என்ன ஏதுன்னு மறுபடியும் அம்மைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருக்காவலான்னாவ. அதான் சரின்னு உன்னைய பார்க்க ஓடி இருந்தேன். பாத்தியலா, உங்க அம்மைக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அதுக்குள்ள பாடகி ஃபோன் பண்ணி பாடகிட்ட சொல்லியிருக்கேன்னு எனக்கு. இதே மாதிரிதான் அன்னைக்கு நான் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அது எனக்கு சவப்பட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. எப்ப நான் மண்டைய ஓடவேன்னு தான் இருக்கு உங்க அம்மா. அப்படியெல்லாம் இல்ல உமா, எங்க அம்மா கிட்ட கேட்டேன் என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு. அப்பதான் விஷயத்த சொன்னான். ரொம்ப சீரியஸா கிடக்கன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களாம். அதான் எல்லாரும் ரெடி பண்ணணும்ல, வேற ஏதாவது போலீஸ் அது இதுன்னு ஏதாவது ஆகி போச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிச்சு பிடிங்கி விடுவாவ. செத்தப்புறமா அவளுக்கு எதுக்கு கஷ்டம், நல்லபடியா அடக்கம் பண்ணுவோம், அதுக்காண்டிதான் நான் அப்படி பண்ணையான்னா. அதெல்லாம் சரி, அவ சொல்லியதும் சரிதானேன்னு தோணிச்சா, அதனாலதான் நான் வேற ஒன்றும் சொல்லலை. ஆனா கூறுகட்ட மனுஷா, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ண போறேன்னு தெரியல. உங்க அம்மா என்ன சொன்னாலும் நம்புவீரோ? அதானே, உங்க அம்மா விஷத்தையே கொடுத்தாலும் பாயாசம்னு தானே நக்குவீரு. இருக்கட்டும், அந்த கிளவிய நான் வீட்டுக்கு வந்தப்புறம் பாத்துக்கிடுறேன். அதை நான் பாடையில ஏத்துறேனா இல்லையான்னு பாரு. சார் இந்தாங்க சார். என்னதுமா இது? ஹாஸ்பிட்டல் பில்லு, பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்குது சார். பில்லு அங்கே கவுண்டரில் கட்டிடுங்க. கட்டிட்டு மெடிக்கலில் அங்கே உள்ளே மெடிக்கல்லாம் இருக்குது, அங்கே மருந்து வாங்கிக்கோங்க. இன்னொரு 15 மினிட்ஸில் நீங்கள் கிளம்பலாம் வீட்டுக்கு. டாக்டர் உங்கள் ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே சிஸ்டர்.
அட என்னது இது? என்னப்பா தம்பி, பில்லு எவ்வளவு போட்டிருக்கு? ஆமாண்ணே, எவ்வளவுண்ணே இப்படி சாக்காவுரிய? அட ஹாஸ்பிட்டல் பில்லே 10,000 ரூபாய் போட்டிருக்க. என்னது 10,000-ஆ? ஆமா, 10,000 ரூபாய் பில்ல போட்டு வச்சிருக்காங்க. அட கடவுளே, ஒரு கோழியை திருடி களவாண்டு குழம்பு வச்சு திங்கலான்னு பார்த்தா அதுக்கு 10,000 ரூபாய் ஃபைனா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உமா. கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க கோவப்படாதீங்க. என் மாமே மதுரை வீரே, என் மனசு கேட்ட சூரே, உன்னைத்தான் நினைச்சேன் உள்ளுக்குள் தவிச்சேன் தூங்காமலே. போட்டு போட்டு அப்படிதான் உமா போட்டு கலக்குற போ. விளையாட்டு பிள்ளைலம்மா. அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்காரன் ஏன் மாமா. அட சும்மா இருமா, எல்லாரும் இருக்காவல்ல. அட இருந்துட்டு போட்டு, என் வீட்டுக்காரன் நான் தானே கொஞ்சணும், வேற யாரு கொஞ்சுவா? நானே பயந்து போயிட்டேன் தெரியுமா. நானே உயிர் பொழைப்பனோ பொழைக்க மாட்டோம்னு நினைச்சேன். உங்களை பார்த்த அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு தெரியுமா. உருட்டு உருட்டு, நீ உருட்டு, உன் வாயு உன் உருட்டு, எவ்வளோ வேணாலும் உருட்டலாம். நீ முத வெளியே ஓடலாம். புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கும்போது இப்படியா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாவ. எல்லா பெரிய பொண்ணு ஓடியா நம்ம வெளியே போயிருவோம். வேற இவ யாருன்னே தெரியாதுன்னு நம்மள அடிச்சு விரட்ட போறா. ஆமாக்கோ, போகிற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. வாங்க நம்ம பஸ்ஸை பிடிச்சி வீடு போய் சேர வழியை பார்ப்போம். இவைய 2 பேரும் என்னென்னையும் வந்துட்டு போட்டு. வா வா எல்லாரும் அங்கே போயிட்டாரோ தம்பி வாரேன்னு. ஏக்கா இருங்க, சேர்ந்து போலாம். ஏதாவது ஆட்டோ கிட்ட பிடிக்கேன். இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க யாருக்கிட்டயாவது வண்டி லிஃப்ட் கேட்டாவது மாட்டு வண்டியை பிடிச்சினாலும் வீடு போய் சேர்ந்துருவோம். நீங்களும் பத்திரமா வாங்க 2 பேரும். போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. கொழுப்பை பற்றியிலாக்க அந்த உமாளுக்கு. நீ கொடுத்த முத்தமெல்லாம் நெஞ்சுக்குள்ள மறைச்சு வச்சேன், நெஞ்சுக்குள்ள மறைச்சு வச்சேன், அது வளருதையா வயிற்றுக்குள்ள. அப்படியா? செக்கப் பண்ணியோ? அட கோமுட்டி தலையா, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இரும். போதும் அந்த ஒரு நிமிஷம், போதும் அந்த ஒரு ஸ்பரிசம், மனசுக்குள்ள ரசிச்சுக்கிட்டேன் நான் வாழ்ந்துடுவேன் பல வருஷம். மாமா மூச்சு பட்டு முட்டு ஒண்ணு பூவாச்சு, மாமா முத்தம் பட்டு ரத்தம் இப்போ தேனாச்சு, உன்னைத்தான் நினைச்சேன் உள்ளுக்குள் தவிச்சேன் தூங்காமலே. என் மாம மதுரை வீரே, என் மனசு கேட்ட சூரே, அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்காரன். நீ இப்படி பாடிக்கிட்டே இரு. நான் போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பில்லை கட்டிட்டு வாரேன். கொண்டு போய் நேரா அந்த பைத்தியர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். கண்ணத்துல இருந்து கையெடு. சும்மா நடிப்பா. இப்ப 10,000 ரூபாய் பில்லு நான் தான் கட்டணும். உங்க அப்பா வீட்டுல இருந்தா வரோம். நான் போய் பில்லெல்லாம் கட்டிட்டு மருந்தை வாங்கிட்டு வரேன். அட அவசரப்பட்டு பெரிய பொண்ணையும் லட்சுமி வேற வெளியே வரட்டி விட்டேனே, அது வீட்டுக்கு கிளம்பி இருக்குமே. இவரு வர வரைக்கும் நம்ம மட்டும் தான் ஒத்தையில செவுத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாரு, நீ மட்டும் சும்மா தேவையில்லாம மனசை குழப்பிக்கிட்டு நடக்காத. எல்லாத்துக்கும் காலம் தான் பதிலு. அதனால நீ இப்படியே அமைதியா விடு, பாத்துக்கலாம். நீ சொல்றது சரிதான் சஞ்சய். ஏ சரண், இந்த சந்தோஷம் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் இங்க வாங்க 2 பேரும். சாமான்லாம் வந்துருச்சு போலயே. இந்த வாரம்ண்ணா. சஞ்சய் வா போவோம், பொருள்லாம் இறக்கணும்ல. இந்த வாரம் இரு. அம்மா சந்தோஷம் வந்துட்டாங்க, பொருள் எல்லாம் எடுத்துட்டு. இந்த வாரையா கண்ணி வேடி திரிய வச்சிருக்க கொளுத்தி எப்போ எப்போ எப்பப்போ போடு தன்னே 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 தத்தித்தா இடதித்தோம் திதித்தித்தா இடதித்தோம் தத்தித்தா இடதித்தோம் திதித்தித்தா இடதித்தோம். செஞ்சி வச்ச இடுப்பு சின்னஞ்சிறு மடிப்பு என் மனசு எடவோடும், புத்தி வச்ச அழக கூறு போட்டு உசுறு கண்ணுக்குள்ள கடவோடும். அதானே இவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு என்ன ஆடாம உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சேன். அவ காலு சும்மா இருக்குமா? எள்ளு பூத்த வயக்காடு நீ தள்ளி போக பொறுக்காது, எள்ளு பூத்த வயக்காடு நீ தள்ளி போக பொறுக்காது, கட்டு காவல் கிடையாது உன் பொட்டுங்கூட கரையாது. தன்னே 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 இப்ப எல்லாம் ஆட்டத்தை நிப்பாட்டுங்க கொஞ்சம். அதெல்லாம் ஆட்டத்தை நிப்பாட்ட முடியாது, என்னன்னு சொல்லு.
இப்போ சோனி அங்கே பாரா, அங்கே குட்டி யானைலாம் வந்திருக்கு. என்னது குட்டி யானையா? ஆமா, ஏதோ பொருள் இறக்குறாங்க, யார் வீட்டுக்கோ வந்திருக்காங்க போல இருக்கு ஆளு. அது முட்டாச்சி வீடு தானே? ஆமா, சரண் சந்தியெல்லாம் நிற்காம பேரு. இப்போ சந்தியை பாத்தியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். தம்பி, நீங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைப்பீங்களா? இல்லைன்னா இறக்கி கூட வைங்க, நான் வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிட்டேன். ராத்திரி சித்தப்பா கொஞ்சம் கடையில வேலை இருக்குன்னு நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டு வரட்டுமாப்பா? நீங்க பாத்துக்கிடுவீங்களா? சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். இந்த தண்டபணி மாமாவையும் வர சொல்லியிருக்காங்களா அம்மா, அதனால வந்துருவாங்க, நாங்க சமாளிச்சுக்கிட்டோம். நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஐயா, பொருள்லாம் ஏத்திட்டு வந்துட்டியோ? ஆமா சித்தி, இனிமே நான் கிளம்பணும். சித்தப்பா எல்லாத்தையும் அங்க வண்டி விட்டுட்டு நீ வந்துருந்தாங்க. இப்போ வேற வழிகாட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்தேன். இல்லாட்டினா நான் வந்திருக்க மாட்டேன். சரியா, வா உள்ள வா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போலாம். இல்ல சித்தி, நான் கிளம்பணும். ஆமையா, எப்படி போவ நீ? அதான் சைக்கிள் இருக்குல்ல சித்தி, அதை எடுத்துட்டு கிளம்பிட போறேன். சைக்கிள்ல போயிருவியப்போ? சரி, அப்போ சாப்பாடு நாங்க பாத்துக்கிறேன் சித்தி, நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடமா செஞ்சுட்டாங்களோ? இந்த அவங்க அம்மா கூட்டாஞ்சோறு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த முடிய போது அதான் அடிபிடிச்சிடும் சொல்லி கையோட கிண்டிக்கிட்டே நிக்கா. சரி, எல்லாம் பாத்துக்கிடுங்க சித்தி, நான் கிளம்புறேன். அம்மட்ட சொல்லிருங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு வாரத்தை உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு அம்மட்ட சொல்லிட்டு போ. சரி சித்தி, இந்த வாரேன். எப்பயும் இவனு இங்க வந்தானா நம்ம வீட்டுக்கு வராம போக மாட்டானுவல. இன்னைக்கு என்ன ஃபோன் கூட பண்ணல, காலையில இருந்து இங்கதான் இருக்கானுவல, பால் காய்க்கும் போது இங்கதான் இருந்திருப்பானுவல. தெரியல பஜோனி, அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடு, வரலன்னா சந்தோஷம். நம்ம வீட்டு பால் செலவாவதில்ல, காப்பி போட்டு கொடுக்க வேண்டியது வேலை இல்லை. அம்மையும் வேற வீட்டில் இல்லை, அவனை வராதது நல்லதுதான். சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அம்மா கிளம்புனாலும் கிளம்பிருப்பா, வரும்போது வீட்டில் இல்லைன்னா நம்ம தோலை உடிச்சு விடுவா. வா, நம்ம போவோம். எப்போ சின்ன பொண்ணு பூமாரி வாரியெல்லாம் எப்படி இல்லை, எப்படியே கிளம்புறீங்களா வீட்டுக்கு? தான் நாங்களும் வாரோம். வீட்டுக்கு இப்பயே போய் என்ன பண்ணுறது, போர் அடிக்கும். சரி, அப்போ வாங்க வீட்டுக்கு போவோம். போகலாம். வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம் என்ன? சரி சின்ன பொண்ணு. என்ன ஆச்சு சரணுக்கு? ஒரு மெசேஜ் கூட பண்ணல. சரி, ஏதோ பிஸியா இருப்பானா இருக்கும்னு நினைச்சேன். ஏதோ நம்மளை அவாய்ட் பண்றானோ, இல்லைன்னா வீட்டில் எதுவும் பிரச்சனையா இருக்குமா என்னன்னு தெரியலையே. அவங்க அம்மாலாம் வேற இருக்காங்க, ஒருவேளை அதனால கூட பேசாம இருந்திருப்பானா இருக்கும். சரி, அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு. சந்தியா அங்கே என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வாசிக்கிறோம். இந்த வாரேன் ஜோனி.